ரிவி வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் நேற்றைய தினம் அவர் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்திற்கு பொதுமக்களுக்கும் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றி கூறும் வகையில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிடப்பட்டிருக்கூடிய விடயங்கள் என்னவென்றால், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் என்று தொடங்குகிறார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அவர் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்கள் விஜய் நான் வருகின்றேன் என்ற நம்முடைய மக்கள் சந்திப்பை பல்வேறு அரசியல் திருப்பு முனைகளை அமைத்து தந்த திருச்சியில் டிக்கெட்டும் கேட்கும் வகையில் கடந்த 13/9/2025 தொடங்கினோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக 2வது வாரமாக மீனவ சொந்தங்கள் மற்றும் மும்மதங்களையும் போற்றி மத நல்லிணக்கத்தை பேணி காக்கும் நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்ட மக்களையும் உலகுக்கே உணவூட்டும் உழவர் பெருமக்களாகிய திருவாரூர் மாவட்ட மக்களையும் சந்தித்தோம் என்றும், நம்மை பற்றி ஆள் வைத்து பொய்யான கதையாடல்களை செய்வோர் ஒவ்வொரு நாளும் மக்களிடையே நமக்கு பெருகி வரக்கூடிய அங்கீகாரத்தை கண்டு அஞ்சி நடுங்குகிறார்கள் என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த நடுக்கத்தினாலேயே நாம் நமது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அனுமதி கேட்கும் போதெல்லாம் யாருக்கும் விதிக்காத கடுமையான விதிமுறையை நமக்கு விதிக்கிறார்கள் என்று விஜய் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நாம் நம்முடைய கொள்கை தலைவர்களின் வழியில் முதன்மை சக்தியாக உண்மையான மக்களாட்சி அமைத்திட நம் பணிகளை இன்னும் தீவிரப்படுத்துவோம் என்று குறிப்பிட்டிருக்கூடிய விஜய் இந்த எழுச்சிமிகு தருணத்தை சாத்தியமாக்கிய அனைவருக்கும் நன்றி என்று நன்றி தெரிவித்திருக்கிறார். மேலும் நேற்றைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது முழு ஒத்துழைப்பு நல்கிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குழு, தன்னார்வலர்கள் குழு, தனியார் பாதுகாவலர்கள் குழு, மருத்துவ குழு ஆகியவற்றுக்கு என்னுடைய நன்றி உறுத்தாக்குகிறேன் என்று விஜய் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட மக்கள் நமக்கு அளித்த வரவேற்பு நம் மீது காட்டிய அன்பு பாசமும் நிகரில்லாதவை என்றும், இவை எக்காலத்திற்கும் என் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் என்றும், இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளேன் என்றும், இதற்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது என்று விஜய் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில்தான் அதற்கு பிறகுதான் மிக முக்கியமான விஷயங்களை அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். என்னவென்றால், தமிழ்நாட்டு மக்களுக்கான முதன்மை சக்தியாக நாம் அவர்களுக்காக எதிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்றும், 1967 மற்றும் 1977 தேர்தல்களில் வெற்றி விளைவை 2026 தேர்தலிலும் நிகழ்த்தி காட்டுவோம், புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பும், நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம் என்று அந்த அறிக்கையில் விஜய் குறிப்பிட்டிருக்கார். இதில் மிக முக்கியமான 2 விடயங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஒன்று, அவர் மேற்கொண்டு வரக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்துக்கு, வார இறுதி தேர்தல் பிரச்சாரத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர் நன்றி உறுத்தாக்குகிறார். அதைத் தொடர்ந்து மிக முக்கியமாக அவர் குறிப்பிடப்பட்ட விடயம் இன்னொன்று என்னவென்றால், 1967 மற்றும் 77 தேர்தல்களில் ஏற்பட்ட மாற்றத்தை 2026 தேர்தலில் ஏற்படுத்தும் என்று மீண்டும் மீண்டும் அவர் உறுதிப்பட தெரிவித்திருப்பதும் இந்த அறிக்கையில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ரிதி, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார். 1967, 1977 தேர்தல்களின் வெற்றி விளைவை 2026 தேர்தலிலும் நிகழ்த்தி காட்டுவோம் என்று தவிக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பான முக்கிய விவரங்களை முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கியதை முக்கிய செய்தியாக கேட்டோம்.